வெல்கம் டு நிஷா கிச்சன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. மட்டன் கோலா உருண்டை பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை அங்கே கடையிலேயே நம்ம கொத்தி கொடுத்துருவாங்க. அதை அப்படியே நம்ம கழுவி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான மசாலா, ஒரு பெரிய துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அரை மூடி தேங்காயில் 1/4 மூடி அளவு தான் நம்ம திருவி வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 வெங்காயம், 4 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். 7 8 பாதாம் நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்து இந்த நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா மட்டன், அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். மசாலாவையும் அந்த கறி எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து நம்ம அரைச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம சிறு சிறு உருண்டைங்களாக பிடிச்சி இதை நம்ம இப்போ பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கோல்டு கலரில் வர மாதிரி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம வறுத்தாச்சு. இப்போ பிரியாணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சட்டியில் நம்ம கோலா உருண்டை வறுத்தோம் இல்லையா, அந்த ஆயிலே சேர்த்துக்கோங்க. அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அந்த ஆயிலை ஊற்றிட்டு அதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்து இது கூட 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். நான் 1/2 கிலோ அரிசி தான் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் பிரியாணி அரிசியை நான் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இது கூட 2 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூடவே 2 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே மல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூட 50 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிரையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி அளந்து வச்ச 1/2 கிலோ அரிசிக்கு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதி வந்தோன்னா அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியும் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ அரிசியும் சோறு 2 ஒன்றா வந்ததுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சு கோலா உருண்டையை அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சோன்னாக்கா நல்லா தம் ஆகி சூப்பராக வந்துடும். பாருங்கள், நல்லா உதிரியாக கோலா உருண்டை பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் தயிர் சட்னி, வெங்காய தயிர் சட்னி மட்டும்தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.